வணக்கம். சிவகாமி செந்தில்குமாரின் இந்து மகா சமுத்திரம் 2வது பாகத்தில் அத்தியாயம் 3. எது தர்மம்? தர்ம சாஸ்திரங்கள் என்ற நூல்களும் இருக்கின்றன. ஸ்மிருதிகள் என்பவையும் தர்ம சாஸ்திரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஸ்மிருதிகள் என்பவை வேதம் போல் அல்லாமல் இயற்றப்பட்டவை என்பதை பார்த்தோம். தர்ம சாஸ்திரங்களை பார்ப்பதற்கு முன்பாக தர்மம் என்றால் என்ன என்பதை பார்க்க வேண்டும். தர்மம் என்ற வார்த்தைக்கு வேறு வார்த்தை ஒன்றினால் விளக்கமளித்துவிட முடியாது. நியாயம் என்று சொல்லலாம், நேர்மையான நடத்தை என்றும் சொல்லலாம், மனசாட்சியின்படி நடந்து கொள்வது என்றும் சொல்லலாம், ஒழுக்கம் என்றும் கூறலாம், ஒருவன் ஏற்றுக்கொண்ட வழிமுறை என்று சொல்லலாம், சட்டம் என்று சொல்லலாம், மத நம்பிக்கை வழிவந்த விதிமுறைகள் என்றும் சொல்லலாம், கடமைகள் என்று கூட சொல்லலாம். இப்படி பல பொருள்களை கொண்டதாக இருக்கிறது தர்மம் என்கிற சொல். இதில் இன்னமும் விரிவாக போனால் அரசர்களுக்குரிய ராஜ தர்மம் இருக்கிறது, போர்க்களத்தில் கடைபிடிக்கக்கூடிய யுத்த தர்மம் இருக்கிறது, ஆபத்து காலங்களில் ஏற்கக்கூடிய ஆபத்து தர்மங்கள் இருக்கின்றன. இப்படி சில விசேஷ சூழ்நிலைகளுக்கான தர்மமும் இருக்கிறது. மகாபாரதத்தில் பீஷ்மர் கூட தர்மம் என்பதற்கு ஒரு விளக்கத்தை தருவது கடினம்தான். மனிதர்களை உயர்த்துவது எதுவோ அது தர்மம், எது எல்லாவற்றையும் தாங்கி நிற்கிறதோ அது தர்மம் என்று ரிஷிகள் கூறியிருக்கிறார்கள் என்று தர்மத்தை பற்றி யுதிஷ்டிரருக்கு விளக்குகிறார். ஹிந்து நூல்களின்படியும் வழக்கு முறைகளின்படியும் தர்மம் என்ற சொல் எல்லா விதமான ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகளையும் குறிப்பதோடு மட்டுமல்லாமல் நற்கதியை அடைவதற்குரிய வாழ்க்கை முறையை சுட்டிக்காட்டுவதோடு மட்டுமல்லாமல் அவரவர்களின் மனசாட்சிக்கொத்த நடவடிக்கைகளை ஏற்பதோடு மட்டுமல்லாமல் மோட்ச சாதனமாகவும் கூறப்படுகிறது. விதிமுறைகளை இயற்றியுள்ள சட்டம் போன்ற ஸ்மிருதிகளும் தர்மம்தான். சில வைதீக காரியங்களுக்கான வழிமுறைகளை விதிக்கின்ற தர்ம சாஸ்திரங்கள் கூறுவதும் தர்மம்தான். வர்ண தர்மம், குல தர்மம், ஜாதி தர்மம், ஸ்வதர்மம் என்றெல்லாம் பேசப்படுகிறது. வர்ணம் வேறு, ஜாதி வேறு. வர்ணம் பிறப்பினால் உண்டாவதல்ல, ஜாதி பிறப்பினால் உண்டாவது. 4 வர்ணங்களுக்கென்று தர்மங்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. ஜாதிகளுக்கென்று தர்மங்கள் விதிக்கப்படாவிட்டாலும் வழக்கு முறையில் அவை வந்துவிட்டதால் அவை ஏற்கப்பட்டுள்ளன. குலதர்மம் என்பது ஒரு குடும்பத்தின் நடைமுறை வழக்கங்களைத்தான் குறிக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஜாதி தர்மத்திலிருந்தும் வர்ண தர்மத்திலிருந்தும் இது மாறுபட்டது என்பதால் தான் குலதர்மம் என்பது தனியே குறிக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர சதர்மம் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது அவனவன் மனசாட்சிக்கேற்ப தன் மனசாட்சியை ஏமாற்றி கொள்ளாமல் இதுதான் சரி என்று ஒருவன் ஏற்கும் நடைமுறை எதுவோ அது அவனுடைய சுதர்மம். சில உதாரணங்களை பார்ப்போம். சீதையை அபகரித்து வந்து தன்னுடைய மூத்த சகோதரனாகிய ராவணனுடைய செயல் மிகவும் தவறானது என்பதை உணர்ந்த விபீஷணன் அவனை விட்டு விலகினான், ராமருடன் சேர்ந்து கொண்டான். கும்பகர்ணனோ ராவனுடைய தவறை சுட்டிக்காட்டினாலும் அவன் பக்கமே நின்று அவனுக்காக போரிட்டு உயிர் துறந்தான். இந்த இருவரில் யாருடைய செயல் மேன்மையானது? தவறான செயல் என்று தெரிந்தவுடன் அதை எதிர்த்து பேசியதால் ராவணனால் விபீஷணன் வெளியேற்றப்பட்டான். அத்துடன் அவன் நின்றுவிடவில்லை, போய் ராமருடன் சேர்ந்து கொண்டு ராவணன் தரப்பை எதிர்த்து போரிட்டான். இது காட்டி கொடுக்கும் செயலா அல்லது ஒரு மிகப்பெரிய தவறை சரி செய்கிற செயலா? ராமர் தர்மத்தின் சின்னமாகவும் ராவணன் அதர்மத்தின் சின்னமாகவும் நின்று போரிடுகையில் தர்மத்தின் பக்கம் நின்று வெற்றி பெற உதவுவது மேன்மையான செயலல்லவா? தர்மம் ஒரு பக்கம் போரிடட்டும், அதர்மம் ஒரு பக்கம் போரிடட்டும், இரண்டுக்கும் நடுவே நான் ஒன்றும் செய்யாமல் பேசாமல் இருந்து விடுகிறேன் என்று கையாலாகத்தனமாக ஒருவன் முடிவெடுக்காமல் தர்மம் வெற்றி பெற உதவுவேன் என்று விபீஷணன் தீர்மானித்தது நல்ல செயல்தானே. இதை இப்படியும் பார்க்கலாம். கும்பகர்ணன் ராமர் பக்கம் போய் சேரவில்லையே, ராவணன் செய்தது தவறு என்று சொன்னாலும் அவன் பக்கமே நின்று போரிட்டான். தின்ற உப்புக்கு அவன் மோசம் தேடவில்லை. ஆனால் விபீஷணனோ ராஜ்யத்தின் மீது ஆசைப்பட்டு ராமர் பக்கம் போய் நின்றான். இது துரோக செயல் அல்லவா என்றும் இதை பார்க்கலாம். அதர்மத்தை சுட்டிக்காட்டியதோடு தன் கடமை தீர்ந்தது என்று நினைத்து தர்மமோ அதர்மமோ அண்ணனை விட்டு பிரிவதில்லை என்று தீர்மானத்துடன் அவன் பக்கமே நின்று போரிட்ட கும்பகர்ணனுடைய செயல் அவனுடைய சுதர்மம். அவனுடைய மனசாட்சிக்கேற்ப அவன் எடுத்து முடிவது. அதர்மத்தை சுட்டிக்காட்டி அதன் காரணமாக வெளியேற்றப்பட்ட பிறகு
தர்மத்துடன் சேர்ந்து தர்மத்தின் சின்னமாக விளங்கிய ராமர் வெற்றி காண உதவுவதுதான் தனது கடமை என்று விபீஷணன் நினைத்தான். அது அவனுடைய சுதர்மம். அவனுடைய மனசாட்சியின்படி அவன் எடுத்த முடிவது. தாய் அன்பை காட்டிலும் மிஞ்சியது வேறு எதுவுமே இல்லை. பெற்ற தாய் தெய்வத்திற்கு சமமானவள். அவளுக்கு துரோகம் நினைக்கிற மாதிரி ஒரு பாவத்தை ஒரு மனிதன் செய்ய முடியாது. ஆனால் கர்ணன் என்ன செய்தான்? குந்தி அவனிடம் வந்து மன்றாடிய போது, என்னை பெற்றவுடன் நீ ஆற்றில் விட்டு விட்டாய். தேரோட்டியின் மனைவியோ என்னை வளர்த்தாள். அவளுடைய அன்பு எப்படிப்பட்டது? என்னை எடுத்து அவள் மடியில் வைத்து கொண்டவுடன் அவளுக்கு தானாகவே பால் சுரந்தது. அந்த அளவுக்கு அவள் மனதில் அன்பு பொங்கியது. நான் அவளை தாயாக நினைப்பேனா, அல்லது என்னை அவமான சின்னமாக கருதி நட்டாற்றிலே விட்டுவிட்ட உன்னை தாயாக நினைப்பேனா என்று கேட்கிறான் கர்ணன். இதனால் கர்ணன் நிந்திக்கப்படவில்லை. துரியோதனுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது எதுவோ அதை செய்வதுதான் என்னுடைய தர்மம் என்று நினைத்து செயல்பட்டவன் கர்ணன். ஒரு காரியத்தை சாதித்து கொள்வதற்காகவோ, செல்வத்தை அனுபவிப்பதற்காகவோ, இன்பங்களை பெறுவதற்காகவோ, பயத்தை தனித்து கொள்வதற்காகவோ அவன் எடுத்த நிலை அல்ல இது. என்னுடைய கௌரவத்தை காப்பாற்றிய நண்பன் துரியோதனன். அவன் திருப்தியுற நடந்து கொள்வதே எனது கடமை என்று தனது மனசாட்சியின்படி கர்ணன் முடிவெடுத்தான். ஆகையால் தான் அது அவனுடைய சுதர்மமாயிற்று. அதனால்தான் அவன் மேன்மையுற்றான். தர்மங்களை எல்லாம் மிகவும் நன்றாக அறிந்த விதுரர் துரியோதனை கண்டித்து வெளியேறினார். அவரும் மேன்மையானவரே. தீமையின் பக்கம் நிற்க அவருடைய மனசாட்சி இடம் தரவில்லை. அப்படியானால் தீமையின் பக்கம் நின்ற கர்ணன் செய்தது அதர்மம் அல்லவா என்று கேட்கலாம். கர்ணன் நின்றது அவனுடைய மனசாட்சியின் பார்த்தால் தீமையின் பக்கம் அல்ல, உண்மையின் நட்பின் பக்கம். மாண்டவியர் என்ற ஒரு ரிஷி. அவர் நிஷ்டையில் இருந்தபோது அங்கே ஒரு திருடன் வந்து விட்டான். அவனை துரத்தி கொண்டு அரசனின் சேவகர்கள் வந்தார்கள். இவர் திருடனையும் கவனிக்கவில்லை, அவர்களையும் கவனிக்கவில்லை. அவர்கள் இவரை திருடன் எங்கே என்று கேட்க இவர் பதிலளிக்காமல் இருக்க திருடனும் அகப்பட்டுவிட இவர்தான் அவனை மறைத்து வைத்தார் என்று அவர்கள் நினைத்து விடுகிறார்கள். அவர் கழுவில் ஏற்றப்படுகிறார். ஆனால் இறக்கவில்லை. கழுவில் ஏற்றப்பட்ட நிலையிலும் நிஷ்டையிலேயே இருந்தார். தகவல் அறிந்த அரசன் பதறிப்போய் அவரை கழுவிலிருந்து இறக்கி மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். மாண்டவியர் தர்மதேவனிடம், தவறே செய்யாத எனக்கு ஏன் இந்த தண்டனை என்று கேட்கிறார். தர்மதேவன், நீ சிறுவனாக இருந்தபோது ஊசியினால் பூச்சிகளை குத்தினாய். அதனால் இப்பொழுது உனக்கு இந்த தண்டனை கிடைத்திருக்கிறது என்று கூறுகிறான். சிறிய வயதில் நான் அறியாமல் செய்த தவறுது. பூச்சிகளை இந்த மாதிரி செய்யக்கூடாது என்று தெரிந்து வைத்து கொண்டு நான் அதை செய்யவில்லை. இப்படி அறியாமல் செய்த தவறுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை நீ அளித்திருக்கிறாய். அதனால் நீ மனிதனாக பிறக்க கடவது என்று மாண்டவியர் தர்மதேவனுக்கு சாபமிடுகிறார். தர்மதேவன் மனிதனாக விதுரராக பிறந்தார். இப்படி மனிதனாக பிறக்க வேண்டிய நிலை அவனுக்கு ஏன் ஏற்பட்டது? அளவுக்கு மீறிய தண்டனையை அவன் கொடுத்தான் என்பதுதான் அவன் செய்த குற்றம். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் எவ்வளவு சாரம் அடங்கி இருக்கிறது. அதர்மத்திற்கு தண்டனை விதிப்பது என்பது தர்மதேவனுக்குரிய தர்மம்தான், அவனுடைய கடமைதான் அது. ஆனால் அளவுக்கு மீறிய தண்டனை கொடுத்தான் என்பதால் அவன் செயல் அதர்மமாகிவிட்டது. அதற்குரிய தண்டனையை அவன் அனுபவித்தான். தர்மதேவனுக்கே கூட அதர்ம பாதையில் செல்லும்போது தண்டனை உண்டு. தர்மவியாதன் என்ற ஒரு கசாப்பு கடைக்காரன், அவன் ஒரு முனிவருக்கு தர்மம் என்றால் என்ன என்பது பற்றி உபதேசிக்கிறான். அந்த நிகழ்ச்சியை பார்ப்போம். மேலும் தொடரும்.